அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது தலைப்பு ராஜாவின் மகன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு மகன் இருந்தாராம். அந்த மகனுக்கு இப்போ தான் 14 வயசாகுது. அதனால ராஜாக்கு அடுத்தது யார் ஆட்சி ஏற்றுக்கொள்றேன்னு இன்னொரு பிரச்சனை வருகுது. அப்போ ராஜா சொல்கிறது, எனக்கு அடுத்தது என் நாட்டை ஆட்சி செய்கிறதும் என் மகனாக தான் இருக்கணும் என்று. மகனுக்கும் 14 வயசாகுது. இதுக்கடை நீங்கள் உயிரை விட்டீங்கன்னா யார் ஏற்றுக்கிறது? ஏன்னா ராஜாவுக்கு ஆற்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதை காரணம் வைத்து மக்கள் அவருக்கு கீழே ஒரு சேவரனை மன்னனாக நியமிக்க சொல்லி மக்கள் வற்புறுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் ராஜா அதுக்கு முடியாதுன்றே சொல்லி கொண்டிருந்தார். ஏன்னா ராஜா அந்த அளவுக்கு கொடுமையானவர். அப்படி மக்களை செஞ்சு வாழ்த்திருந்தார். ராஜா ஒவ்வொருத்தராக கொல்ல தொடங்கினார். ஆனால் ராஜா மகன் இரக்கமானவன். அப்படியே கொஞ்ச நாள் நகர்ந்து போகுது. மக்கள் ராஜாவை எதுக்கிறது நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு பிறகு மக்கள் எவன் ஆட்சி நிற்க சொன்னாரோ அந்த மந்திரியை போட்டு தள்ளிட்டான். மக்களுக்கு வெறுப்பாக போயிட்டு, சும்மா அட்டைக்கிறான் சேர்த்துனாலும் கூட இந்த மந்திரியை தானாக ராஜா ஆகிப்பான். நம்ம அவசரப்பட்டதுனால அந்த மந்திரியை கொண்டுட்டோமே என்று மக்கள் சோகத்தில் இருக்கும்போது புது மந்திரி ஒன்று நியமிக்கப்படுறாரு. அது கொஞ்ச நாள்லேயே ராஜாவும் இறந்து போகிறாரு. ராஜா இறந்து போகும்போது ராஜா மகனுக்கு 17 வயசாகுது. இன்னொரு வருஷம் தானேன்னு சொல்லி இந்த மந்திரி ராஜா மகனை அடிமைப்படுத்த பார்த்திரான். ஆனால் ராஜா மகன் விடுவானா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆக்களை கூட்டின்னு வந்து படையெடுத்து அந்த மந்திரியை போட்டு தள்ளிட்டு ராஜா மகனே ராஜாவாக உட்கார்ந்துட்டான். அவன் ஒரு ஃப்ரெண்டை தான் அந்த மந்திரின்னு சொல்கிற இடத்துல உட்கார வச்சுட்டான். அது பிறகு மக்களாட்சி நல்ல ஆட்சியாக போய் கொண்டிருக்கும் போது பக்கத்து நாடுக்கு படையெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ராஜா மகனும் அந்த பக்கத்து நாட்டுக்கு படையெடுத்துட்டு போய் அந்த பக்கத்து நாட்டையும் சேர்த்து கைப்படுத்தினான். அதோடு அந்த படம் முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ்.